ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் புக் பேக் 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு 5 மார்க்காக இருக்கிற இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்ப்போம். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம் விச் இன் டர்ன் ஆர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த யூனிவர்ஸில் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஆட்டமால் ஆனது தான், மேடப் ஆஃப் ஆட்டம். ஓகேயா? விச் இன் டர்ன் ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். இந்த ஆட்டம்ஸுங்கிறது எதால் ஆனது அப்படின்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். அந்த ஆட்டமில் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ங்கிறது அதோட இன்ட்ரின்சிக் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா? அப்போ தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஹாவ் மாஸ். இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன இருக்குமா? மாஸ்னால் என்னது? நிறைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்கரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸுக்கு மாஸ் இருக்குங்கிறது என்னென்னா அது ஒரு உள்ளார்ந்த ஒரு பண்பு, ஒரு அடிப்படை பண்பு மாதிரி. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மாஸ் இருக்குங்கிறது அண்ட் இன்கரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா? சிமிலர்லி the electric charge is another intrinsic and fundamental property of particles. அந்த ஆட்டம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானால் ஆனதுன்னு பார்த்தோம். அது எப்படி ஒரு அடிப்படை பண்போ அதே மாதிரி சிமிலர்லி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இன்ட்ரின்சிக் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் ஒரு அடிப்படை பண்பு தான். ஓகேயா? அப்போ சார்ஜ்னால் என்ன? இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஆட்டமால் ஆனது. அந்த ஆட்டம்ங்கிறது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானால் ஆனது. அந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானுக்கு மாசுங்கிறதுங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அந்த ஆட்டமுக்கு சார்ஜுங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சார்ஜுங்கிறது என்ன அப்படின்னா கூலும். அப்போ சார்ஜுங்கிறது இயற்கையாகவே ஒரு ஆட்டமுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. இதுதான் சார்ஜ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? அதுக்கப்புறமா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதுவும் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜும் பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சார்ஜஸில் ஒன்று தான். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னால் என்னென்னா டெஃபினேஷன் பார்ப்போம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட் பட் கேன் ஒன்லி பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு அதர். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸை நம்ம நேச்சராக கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஓகேயா? எலக்ட்ரிக் சார்ஜஸை என்ன பண்ண முடியாது? கிரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். But can only be transferred from one object to another object. Okay? This is called conservation of total charges and is one of the fundamental conservation law in physics. Okay? அப்போ conservation of charge என்ன சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரிக் சார்ஜஸை கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஆனால் ஒன் ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதுதான் என்னது? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் என்னென்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்டில் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அந்த குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு ஆன்சர். அதாவது the charge q on any object is equal to an integral multiple of this fundamental unit of charge E. அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் q அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா இன்டெக்ரல் மல்டிபிள். எதோட இன்டெக்ரல் மல்டிபிள்? ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ் E. அதாவது ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஈங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட்டு. அது எத்தனை மடங்கு, எவ்வளோ மல்டிபிள் இருக்குது, மொத்த இன்டெக்ரல் மல்டிபிள் எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது? சார்ஜ். ஓகே? அப்போ Q is equal to N. Qங்கிறது என்னது? சார்ஜ். Nங்கிறது எவ்வளோ நம்பர் இருக்குங்கிறத குறிக்கக்கூடியது. Eனா எலக்ட்ரான். ஓகேயா? ஹியர் N இஸ் எனி இன்டீஜர். என்னங்கிறது என்னோட வேல்யூ ஏதோ ஒரு இன்டீஜராக இருக்கலாம். இன்டீஜர் ஹோல் இன்டீஜராக தான், ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஓகேயா? ஜீரோவாக இருக்கலாம், +or-1, +or-2, +or-3 அப்புறம் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். ஆனால் பாயிண்டில் வராது. ஏன்னா ஈங்கிறது எலக்ட்ரான் இல்லையா? எலக்ட்ரான் ஃபர்தராக அதை டிவைட் பண்ண முடியாது எலக்ட்ரானை. ஸோ அது 1.5 எலக்ட்ரான் 2.5 எலக்ட்ரான் சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அது ஹோலாக தான் இருக்கும். அதனால் அது ஹோல் நம்பராக தான் வரும். திஸ் இஸ் கால் என்னது? குவான்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேயா? இப்போது நம்ம பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்த்தோம்? எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்னன்னு பார்த்தோம். எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்ன? ஒரு
ஆட்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பார்த்தோம். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னால் என்ன? சார்ஜை க்ரியேட் பண்ணவும் முடியாது, டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னால் என்ன? சார்ஜ் வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட எண்ணிக்கை, தட் இஸ் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதா என்னது? குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, இதுதான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேயா?